நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வம், எங்களை விட்டு விலகாமல் இதுவரைக்கும் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசுவீராக. இங்க கூடி வந்திருக்கோம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும், ஓ ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையையும் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நீர் கட்டி எழுப்ப போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கு கூடி வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையோடு, ஒரு தெய்வீக சமாதானத்தோடு, நிம்மதியோடு இந்த காலை நேரத்தில் கடந்து செல்வாராக. நீர் இடைப்பட்டு பேசுங்க, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், அதிலே 4ஆம் வசனம். Hebrews chapter 13 verses 4. தேங்க்யூ மா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த விவாகம் என்றது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கனமுள்ளதாகவும் we have to honor our marriage life என்று இந்த ஒரு வசனத்தில் நாங்கள் எல்லாரும் இதை பார்க்கிறோம். ஏன் இதை நாங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, இது மனிதனால ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. இது பரலோகத்தின் தெய்வனால இது ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இதை ஆளத்தக்கதாக, டு ரூல் தி வேர்ல்ட், இதில் இருக்கிற அனைத்தையும் ஆளுகிற தலைவனாக ஒரு மனிதனை, ஆதாமை ஆண்டவர் அவர் உருவாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை வரையிலும் நாங்கள் படிப்போம் என்றால் நாங்கள் அதை பார்க்கலாம். ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலில், இன் இஸ் ஓன் இமேஜ், அவருடைய சாயலில் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். இருக்கிற எல்லா ஜீவன்கள் மேலேயும் மனிதனுக்கு ஒரு அத்தாரிட்டியை ஆண்டவர் கொடுத்தார். இதான பிறகு ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலில் உருவாக்கின பிறகு அவர்களை 2 ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். ஸோ இந்த 2 ஜெண்டர்ல ஆண்டவர் அவர்களை உருவாக்கின பிறகு 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28ஆம் வசனத்தை நாங்கள் படிக்க கேட்போம். ம் 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 அல்லேலூயா. இதை ஆண்டு கொள்ளணும், இதை ரூல் பண்ணணும் அப்படின்னு தான் ஆண்டவர் மனிதனை ஆணாகவும் பெண்ணாகவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கினார், படைத்தார். அப்போ ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது அவர்கள் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருந்தது. ஸோ எதை ஆண்டவர் இந்த 6 நாட்கள்ல 5 நாட்கள்ல ஆண்டவர் பூமியும் ஆகாசத்தையும் எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் படைத்து யாரை பார்த்தும் சொல்லல, நீங்க இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்று. ஆனால் மனிதனை படைத்த போது ஆண்டவர் சொன்னால், யூ ஹாவ் டு ரூல் ஓவர் தி வேர்ல்ட். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். God had some expectation. இந்த மனிதர்கள் மேல ஆண்டவர் ஒரு மிகவும் பெரிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனா அந்த எதிர்பார்ப்பு நிறைய நாட்களுக்கு நீடித்து வரல. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இந்த ஆதாமையும் அவ்வாளையும் ஆண்டவர் வைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கர்த்தர் சுகமாய் அவர்கள் அங்கே வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் அதிக நாட்கள் அந்த எதிர்பார்ப்பை, கர்த்தர் இவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்ததை இவர்கள் கையில் மேற்கொண்டு நிற்க முடியல. when God united us, குடும்பமாக ஆண்டவர் உங்களை
புருஷனாகவும் மனைவியாகவும் ஃபேமிலியா தகப்பனாகவும் பிள்ளைகளாகவும் ஆண்டவர் உங்களை இணைத்த பிறகு ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எனக்காக சாட்சியாய் வாழணும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் எங்கள் ஒருவருக்கு வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு so many millions of Christian marriages, அநேக கிறிஸ்தவனுடைய இந்த திருமண வாழ்க்கையும் கூட ஆண்டவர் இணைத்த போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இணைத்தார். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவர்கள் அந்த எதிர்பார்ப்பை தாண்டி they have disappointed, ஒரு ஏமாற்றத்தை அவர்கள் ஆண்டவருக்கு செஞ்சிட்டாங்க. அநேக லட்சங்களை செலவு செய்து ஒரு கல்யாணம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி அநேக லட்சங்களை அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மண்டபத்தை பார்த்து வெரைட்டியான அநேக விதமான ஆகாரங்களை கொடுத்து நல்லா நாங்கள் எங்கள் ஸ்லாங்கில் சொல்லணுன்னா நல்ல தர்பார் பண்ணி, சில பேர் கடன் பண்ணி, தகப்பன் தாய் ஒரே மகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இருக்கிறதே ஒரே மகன் இல்லை ஒரே மகன், அவனுக்கு கல்யாணம் நல்லா செய்யணும்னு சொல்லி ஒரு மகிமையாக பணத்தை செலவழித்து அவங்க கல்யாணத்தை செய்வாங்க. சில பேர் பயங்கரமான கடன் எல்லாம் பண்ணி, எங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கூட கல்யாணத்துக்கு பண்ண கடனை இஎம்ஐயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் செலவு பண்ணி ஆடம்பரமாக கிராண்டாக உங்கள் கல்யாணத்தை நீங்கள் செய்கிறது ஐ டோன்ட் சே தட் இஸ் ராங். ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதனுடைய முக்கியமான காரணமாக கர்த்தரை ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் வைத்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார், அடிக்கடி இந்த பாஸ்டர் ஒரு சீனியர் பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுவார். கல்யாணம் ஆன வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜில் பொண்டாட்டி பேசுமா, கணவன் கேட்பாராம். என்னவா? மனைவி பேசிகிட்டு இருப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, கணவர் கேட்பாராம். அவர் சொன்னார், அடுத்த செகண்ட் இயரில் 2வது ஆண்டில் கணவன் பேசிகிட்டு இருப்பாராம், மனைவி கேட்டுட்டு இருப்பாங்களாம். 3 ஆண்டுகள் ஆன பிறகு, சில ஆண்டுகள் ஆன பிறகு 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்களாம், ஊரே கேட்டுட்டு இருக்குமா. சிரிச்சா இதை தெரிஞ்சவங்க சிரிச்சிட்டீங்க, தெரியாதவங்க சீரியஸாக உட்காந்துருக்கீங்க, பரவாயில்ல, ஆண்டவங்களே ஆசீர்வதிக்கட்டும். என்னை நல்லா கவனிங்க, எங்களுடைய திருமண வாழ்க்கை எங்களுக்கும் எங்களை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் எங்களுடைய வீதிகளுக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் ஒரு இம்பேக்டாக கண்டிப்பாக இருக்கும். வராமன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ ஆண்டவர் முதலாவது சிருஷ்டித்த மனிதன் ஆதாம். இப்போ அவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம் நாங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த ஆதாமை ஆண்டவர் முதலாவது சிருஷ்டித்தான். இதான பிறகு அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்றுதான் ஆண்டவர் அவ்வாள அப்படின்னா மனுஷிய ஆண்டவர் அவனுடைய எலும்பிலிருந்து ஆண்டவர் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு நினைச்சார். முதலாவது ரீசன், the first reason for God, இந்த அவ்வாளை ஆண்டவர் அவ்வாளை கிரியேட் பண்றதுக்கு, அவளை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய தனிமை நீங்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மென், கல்யாணம் ஆகாத சில ஆண்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, why do you want to get married அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தரை அறியாதவர்கள், சரியான மென்டாலிட்டி இல்லாதவங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஆசைகளை இல்லை அவர்களுடைய அவங்களுடைய டிசையர்ஸ், பாலியல் ஆசைகளை
நிறைவேற்ற அவர்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் தட்ஸ் ரெண்டாவதாக கண்டிப்பாக அது அவசியம்தான். ஆனால் முதலாவது ஆண்டவர் அவ்வாளை ஆண்டவர் சிருஷ்டித்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாமுடைய தனிமையை நீக்க தான் ஆண்டவர் முதலாவது அவ்வளை இந்த உலகத்தில் ஆண்டவர் அவர் சிருஷ்டித்தார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருக்கணும். ஃபெல்லோஷிப் ஒரு ஐக்கியத்தில், ஒரு அந்யோன்யத்தில் இருக்கணும். எப்போ எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் வில் பி தி பெஸ்ட் கப்புள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் பார்க்கணும், அவங்க ட்ராவல் பண்ணுற வீடியோஸ் இருக்கலாம், ஃபோட்டோஸ் இருக்கலாம், குடும்பங்க இருக்கலாம், நல்லா பயங்கரமாக சந்தோஷமாக அவங்க ஆரம்ப நாட்களில் இருப்பாங்க. ஆனால் நாட்கள் போக 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 அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு தணிந்து போகும். காரணம் ஒன்று தான் நான் சொல்லட்டும், எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டுடைய பிரசன்னம் இல்லையோ, எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டுடைய தெய்வீக வசனங்கள் இல்லையோ, எப்போ ஒரு குடும்பம் ஜெபிக்காதோ, எப்போ ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை தராதோ, அந்த குடும்பம் நாட்களாக ஆக அவருடைய உறவு இணையாது. நாட்களாக ஆக அந்த உறவு வேறுபடும். ஏனென்றால் அவங்க ஃபெல்லோஷிப்பில் இருக்க மாட்டாங்க. வசனம் சொல்லுது, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உங்களுக்கு எல்லாருக்கும் டியூரிங் த மேரேஜ், இந்த மேரேஜ் செர்மனில் ஊழியக்காரங்க இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க, முப்புரி நூல் சீக்கிரமாக அறுபடாது. அல்லேலூயா. இந்த 3 folds இருக்கிற அந்த கயிறு அவ்வளோ சீக்கிரமாக அறுபடாது. எப்போ கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரோ, அந்த குடும்பம் ஷேக் பண்ண யார் கையிலையும் முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வேறுபடுறதுக்கு, தூரமாகிறதுக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு ஒரே காரணம், த மெயின் ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இட் இஸ் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் தி தேர்ட் பர்சன் இன் தேர் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் மூணாவது மனிதனோ, மூணாவது ரிலேஷன்ஷிப்போ, மூணாவதாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் இந்த தேர்ட் பர்சன் என்ட்ரி ஆகிறாங்களோ, அப்போ தான் ஒரு குடும்பம் சீரழிச்சிடும். அந்த குடும்பத்தில் நிறைய கன்ஃபியூஷன் வரும், சண்டைங்க வரும், சச்சரவும் வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இந்த வசனத்தை நாங்கள் கூர்ந்து கவனித்து அதை யாராச்சும் படிங்க பார்ப்போம். எந்த காரணத்தினால நான் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தி கெட் மேரிட், இந்த ஒரு பேசேஜை மெயினாக கிறிஸ்டியானிட்டியில் பயங்கரமான ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. நிறைய மனைவிகள் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பிறகு, ஐயா பைபிள் என்ன சொல்லுது, இந்த காரணத்தினால் நீ புருஷன், சிஸ்டர்ஸுக்கு தெரியுமா தெரியாதா, தன் தகப்பனையும் தாயையும், சொல்லுங்க வீட்டில் சொல்றீங்க, சொல்லுங்க என்ன பண்ணுங்க, விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். எங்களுக்கு லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு எங்கே வரையும் தெரியும்னா, அப்பா அம்மாவை விட்டுறணும் அங்கே வரையும் தான் தெரியும். அதுக்கு அடுத்து நிறைய பிரதர் சிரிக்கிறீங்க, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. வசனம் என்ன சொல்லுது, நல்லா என்னை கவனிங்க. இந்த ஒரு பேசேஜை நாங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திற்கு ஒரு மனிதன், ஒரு ஜீவி இந்த உலகத்துக்கு வரணும்னா, ஒன்று தகப்பன், இன்னொன்று தாய். முதலாவது தெய்வன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த ரீசன், இந்த உலகத்தில் தகப்பனும் தாயும். இப்போ பைபிள் சொல்லுது, இந்த தகப்பன் இந்த தாய் ரெண்டு பேருமே ஒரே சரீரம் இல்லது ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த உலகத்திற்கு ஒரு ஜீவன் வர்றதுக்கு ஒரு தகப்பனும் ஒரு தாயும் காரணமாக இருப்பார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. பிறந்த இந்த ஜீவன் வளருது, ஒரு ஆண் வளர்றான், நல்லா கவனிங்க, ஒரு பையன் வளர்றான். அவனுக்கு அந்த கல்யாண டைமுக்கு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சரீரம், எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், என்னது சரீரம்,
இப்போ தகப்பன் தாய் என்ற ஒரு சரீரத்துல இருந்து ஒரு புது சரீரம் இந்த உலகத்துக்கு வந்தது. அது ஒரு ஆண் சரீரம் வந்தது. இப்போ அந்த பையனுக்கு, அந்த ஆண் சரீரத்துக்கு கல்யாணம் பண்ணணும். இந்த ஒரு சரீரத்துக்கு இன்னொரு தகப்பனும் தாயில் இருந்து பிறந்த இன்னொரு சரீரம், அந்த தகப்பனையும் அந்த தாயையும் விட்டு இந்த சரீரம் நிக்குது. ஆமாவா இல்லையா? ஒரு லேடி சரீரம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு லேடி சரீரம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு இந்த சரீரம் நிக்குது. அப்போ இந்த சரீரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் சரீரம் தன்னுடைய அப்பா, தன்னுடைய அம்மா கூட இருக்கிற அந்த சரீரம் அட்டாச்மெண்ட்டை, அந்த சரீரத்தில் அப்பா அம்மா கூட நான் பெற்றெடுத்தேன் அந்த அப்படின்னா அந்த சரீரத்தை விட்டு இந்த அப்பாவையும் அம்மாவையும் விட்ட இந்த பெண் சரீரத்தோட அது இணையணும். இவ்வளோதான் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியை இணையணும்னு பைபிள் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. டசன்ட் மீன் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கவனிக்காம விட்டுறணும்னு. 5ஆம் கமாண்ட்மெண்ட் ஆக்குன, ஏன்னோ எங்களுக்கு கொடுத்த 5ஆம் ஆக்குன என்ன? நீ உன்னுடைய தகப்பனையும், அப்பதான் நீ உலகத்துல நீ வாழ்வ. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதை நல்லா நீங்க கவனிச்சுக்குங்க. இந்த மாம்சம் அந்த தகப்பன் தாய் என்ற மாம்சத்தை விட்டு தன் மனைவி கூட இணையுது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, இது பெங்களூர்ல இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த பையனுக்கு இன்னைக்கு வயசு 50+, 50 வயசுக்கும் அதிகமான ஒரு ஆண். அவரு கல்யாணம் ஆனது. கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அந்த டைம்ல இந்த அம்மாக்குள்ள ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, மக உனக்கும் இவளுக்கும் ஒத்து வரல, நீ என்ன டிசைட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மகனை கேட்டாங்க. மகன் சொல்லிட்டான், அம்மா எனக்கு இவளுக்கு ஒத்து வரல, நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட போறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய ஆண்டுங்க ஆன பிறகு மறுபடியும் அந்த பையன் டிவோர்ஸ் ஆன இந்த அம்மாவோட பையன் இன்னொரு பொண்ணை பார்த்து அவளை திருமணம் பண்ணாரு. ஸோ இப்போ நாட்களானது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திருப்பியும் இவங்களுக்குள்ள அது ஸ்டார்ட் ஆச்சு. கடைசியாக சில வாரங்களுக்கு முன்பதாக நான் கேள்விப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது ஒய்ஃப் கூட அந்த கணவனை விட்டு வெளியே வந்து இதே பெங்களூரில் வேற ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து மனைவியும் குழந்தையும் செப்பரேட்டாக வாழ்கிறாங்க. ஆனால் அந்த பையன் மட்டும் அவங்க அம்மா கூடயே இருக்கான். என்னங்க இதோட பிரச்சனை, ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இன்னும் எங்கள் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, இந்த அம்மா முந்தானிக்குள்ளே இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உட்கார்றா அப்படின்னா உள்ளே நம்மா, நின்றா தம்பி நிற்கிறேன், இந்த பொண்ணு வேண்டாமா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாமா. நல்லா கவனிங்க. நிறைய குடும்பங்க ஈஸியாக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அது பொருத்தம் இல்லைன்னா கிறிஸ்டியன்ஸ்குள்ள இல்லை உலகத்தில் காமனாகவே உலகத்தில் வந்தால் எனக்கு சந்தேகப்படுற இல்லை ஆச்சரியப்படுற காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நீங்கள் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிந்த அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் ஆவினாலும் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் இந்த டிவோர்ஸ், விவாகரத்து அப்படின்ற வார்த்தையே கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க் நாங்கள் எல்லாரும் படித்தோம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல அந்த எக்ஸாக்ட் வேர்டை அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, whoever divorces his wife and marries another he commits adultery against her. தமிழ்ல படிக்க கேட்போம். அப்போ கிறிஸ்தவங்க, கிறிஸ்டியன்ஸ் நல்லா கவனிங்க. இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு தாயோ ஒரு தகப்பனோ, விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு மக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த மகள் கண்ணில் ஒரு கண்ணீர் வந்துருச்சுன்னா இங்க இருந்து அப்பா ஃபோன் பண்ணி சொல்வார், மக விட்டு வந்துரு,
அவன் இல்லைன்னா பரவாயில்ல. ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேக பாஸ்டர்ஸ், அநேக ஊழியம் செய்கிறவங்க, அநேக தீர்க்கதரிசிங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி they have taken it very lightly, மிகவும் அரிதாக அவங்க வாழ்க்கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒருத்தன் விவாகரத்து பண்ணுறான், அந்த வசனம் அப்பா வாயிலையோ அம்மா வாயிலையோ இல்லை மனைவி வாயிலையோ கணவன் வாயிலையோ வருதுன்னு சொன்னால் அது விவாகரத்து கிடையாது, அது அவர்களுக்கு விரோதமாக வெபிச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அநேக குடும்பங்க பாலாறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க வாயில வந்தது. எப்போ அந்த தேர்ட் பர்சன், மூணாவது தேர்ட் பர்சன் ஒருத்தர் உங்க ஃபெலோஷிப்புக்குள்ள வராரோ, உங்க அந்யோனத்துக்குள்ள வராரோ, அப்பதான் அங்க இருந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சில பேர் வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறாங்க. நான் சொல்லட்டும், மாமனார் சொத்துல மாமியார் சொத்துல வேறவங்க சேர்த்து வச்ச பேர்ல நீ அதிக நாள் வாழ முடியாது. ஆண்டுடைய வசனம், ஆண்டவரும் கூட இருந்தா மட்டும்தான் நீ செல்வந்தனா வாழ முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்ப நாட்கள்ல இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா எங்க போய் நிற்கும்? ஏய், உன்னை விட நான் அழகா இருக்கேன். கல்யாணம் பண்ணும்போது நீ நல்லா ஒல்லியா இருந்த, நம்பர் 1 மாதிரி இருந்த. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு நம்பர் 80 ஆயிட்டுக்கிற. நீ கொஞ்ச நாள் ஆச்சு, நீ அப்பா மனைவி புருஷனை பார்த்து சொல்றது, ஐயோ நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். சரி, சில பேர் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் பார்த்தா ஹீரோயின் மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் புருஷன் பார்த்தா காமெடியன் மாதிரி இருக்கிறான், உங்களுக்கு அவங்களுக்கு மேட்சிங்கே இல்லை. கடைசியாக இந்த அம்மாக்குள்ள ஒரு பிசாசு பேசி அந்த தேர்ட் பர்சன் உள்ள வந்து வீட்டுக்கு வந்து சொல்லையோ, நீ வேஸ்டியா, போய் பாரு உலகத்தில் எப்படி சம்பாதிக்கிறாங்க. கடைசியா எங்க வந்து நிற்கும்? அழகும் பேரும் புகழும் பணமும் ஒரு நாளும் எங்களுக்கு சமாதானத்தை தராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாயில விவாகரத்து அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அது பதிலா அவங்க வாயில ஆண்டவர் சொல்றாரு, அது வெபிச்சாரம். பப்ளிக்கா ஐ வில் டைவர்ஸ் ஹிம், நான் இவனுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன், என் மகன் இவனுக்கு விவாகரத்து கொடுக்க போறான், என் மகன் இவனுக்கு விவாகரத்து. மீனிங் என்னங்க? ஆண்டவர் சொல்றாரு அது வெபிச்சாரமா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. யாரையும் நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் இதை சொல்வேன், அக்காக்கா, அண்ணன், தங்கச்சி, பிரதர், சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனோ மனைவியோ உங்க பிள்ளைங்களோ யார் கூடவும் அதிகமா பேசுறதுக்கு நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அக்காவை கூட தான் அவன் ஓடுவான், அப்புறம் அந்த சிஸ்டர் கூட தான் இங்க கல்யாணம் நடக்கும். உலகம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. when the third person, அந்த மூணாவது நபர் எப்போ அந்த குடும்பத்துக்குள்ள வராரோ அப்போ அந்த குடும்பம் சீரமைச்சிடணும். எப்போ ஆதாமும் அவ்வாளும் கூட இருந்தாங்களோ அங்க பிரச்சனை இல்லை. ஒரு நாள் அவ்வா தனிமையா இருக்கிறா. அவ தனிமையா இருந்த போதுதான் சர்ப்பம் அவகிட்ட பேசுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1ஆம் வசனத்துல. அப்பொழுது அந்த சர்ப்பம் அவளை வஞ்சித்தது. படிக்க பாப்போம் அந்த வசனத்தை சீக்கிரமா. ம் 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 ம். இங்க பாருங்களேன், கான்வர்சேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? யாரோ ஒருத்தர், அங்க இருக்கிற எந்த மிருகங்களும் பேசல, இந்த சர்ப்பம் பேசுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க பேசிருக்கணும்? யாருமே பேசல. நீ யாரு, நீ எதற்காக என்கிட்ட பேசுற? நோ கொஸ்டின். ஹலோ சிஸ்டர், என்னம்மா அப்படின்னு உடனே முடிஞ்சது. சொல்லுங்க, பாவம் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது. யாராச்சும் உங்களை பார்த்து உங்க மனைவி சொல்லாத ஒரு வார்த்தை, நீங்க ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கீங்க பிரதர்ன்னு சொன்னா முடிஞ்சது. அடுத்த நாள் அங்க கேன்சல். ஒரு மனைவிய யாரோ ஒருத்தன் வெளியே போற இடத்துல, சிஸ்டர் உங்க மாதிரி யாரும் இல்லை சிஸ்டர், என்ன இறக்கம், என்ன அன்பு, என்ன பண்பு வீட்டில் மட்டும்தானே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எப்போதும் சொல்லுவேன்,
ஸ்டேஜில் நின்றோ வெளியே நின்றோ சர்ச்சில் ஆராதனை பண்ணும்போதையோ இல்லை பாடல்களை பாடும்போதையோ அவர்களை பார்த்து அவருடைய சாட்சியை எடை போட்டுறாதீங்க. அவர் கரெக்டா, இந்த பாஸ்டர் கரெக்டா அப்படின்றத அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டு பாருங்க. அதுதான் உண்மையான சாட்சி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அக்ரி பண்ணலையா? முதலாவது உங்க டெஸ்ட் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள இருந்தா வரணும். அல்லேலூயா. இப்போ பிசாசு இவர்களை வந்தித்து விட்டான். 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தை பார்க்கிட்டீங்கன்னா, பாவம் இவர்களுக்குள்ள வந்ததுனால இவர்கள் படிக்குமா ம் 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 உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைலர் யாருங்க? இவங்க தான். ஆண்டவர் இல்லை, கையில இருந்து உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தது பிறகு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, பாவம் உள்ள வந்தது, தேர்ட் பர்சன் உள்ள வந்தது. உடனே என்ன பண்றாங்க? இந்த அத்திமரத்தின் இலைகளை எடுத்து தைத்து துணிகளை போட்டுக்கிறாங்க. மனுஷன் இப்ப ஆதாமும் அவ்வாளுக்கும் முன்பதாக யார் இருந்தாங்க? மிருகங்க தான் இருந்தது, அனிமல்ஸ் தான் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து அவர்கள் கூட பேசிட்டு இருந்தார். யாராச்சும் நாங்கள் யார் முன்பதாக எங்களுடைய உடலை நாங்கள் மறைப்போம்? நாய் முன்னாடி, பூனை முன்னாடி ஐயோ வெக்கமாக இருக்குன்னு சொல்லுவோமா? ஆனால் ஒரு மனிதனை நாங்கள் முன்பதாக பார்த்த பொழுது தான் நாங்கள் எங்களுடைய நேக்கட்னஸை, நாங்கள் எங்களுடைய வெறுமையை நாங்கள் மறைக்க விடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒருத்தரை பார்க்குறாங்க. இவர்கள் தங்களை மறைத்து கொள்கிறாங்க. வெறும் அவர்களுக்குள்ள மட்டும் இல்லை, முன்னாடி வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பதாகவும் அவர்களை மறைத்து கொள்கிறாங்க. எப்போ அந்த சீக்ரெட் அப்படின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வருதோ அப்போ பிசாசு உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. நான் ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே இந்த கணவன் மனைவியின் இந்த உறவுக்குள்ள டோன்ட் மெயின்டைன் எனி சீக்ரெட்ஸ். எந்த சீக்ரெட்ஸு கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது. நிறைய வயதான தகப்பனையும் தாய்களை நான் பார்த்துருக்குறேன். பிள்ளைங்க இருக்கிற வரையும் அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க கல்யாணம் ஆகி அவர்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போன பிறகு வீடே வெறிச்சோடி கிடக்கும். எப்படி இருக்கும்னா, டிவோர்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வேறையாக இருப்பாங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அநேக தடவை எப்படி அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகிருக்கும்னா, ஒரு மாதிரி கூட இருந்தாலும் தனிமையாக வாழ்வாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இந்த திருமணத்தின் மத்தியில் ஒரு தேர்ட் பர்சனுக்கு, 3வது அந்த వ్యక్తిக்கு நாங்கள் இடம் கொடுத்ததுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தனிமையின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு பையன், ஒரு பெரிய ஒரு செல்வந்தருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அவனுடைய தோட்டத்தில் அவங்க அப்பா பயங்கர அனிமல்ஸ், இந்த பிராணிகளை அவங்க அப்பா வளர்த்துட்டு இருந்தார். இதில் இந்த வாத்து அதிகமாக இருக்கும். இந்த பையனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போகிறது அந்த வாத்து கூட விளாடுறது, அந்த வாத்து தூக்குறது, விளாடுறது. இந்த வாத்துங்க, இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அநேகமான ஆட்களை அவங்க அப்பா அங்கே ஹையர் பண்ணி வச்சுருந்தார். ஒரு நாள் இந்த பையன் அந்த வாத்து கூட அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பை மிஸ்டேக்காக அந்த வாத்துடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறான். அந்த வாத்து செத்து போகுது. செத்து போன உடனே பக்கத்தில் இருந்த இந்த பையனுக்கு பயம் ஆயிடுது. பக்கத்தில் ஒரு வேலையாள் இருக்கான். அந்த வேலையாள்கிட்ட போயிட்டு, அங்கிள் நான் இது கூட விளாண்டுருந்தேன், எப்படியோ இது செத்து போச்சுங்க அங்கிள். உடனே அந்த வேலையாள் சொல்கிறானா, தம்பி உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிந்தது, உங்கள் அப்பா உன்னைய சும்மா விட மாட்டார். உங்கள் அப்பாவுக்கு இங்கே இருக்கிற எல்லா மிருகங்களை விட இந்த வாத்தை கண்டாதான் ரொம்ப பிரியம். அதனால உங்கள் அப்பா கிட்ட அந்த பையன் சொன்னா, ஐயோ அங்கிள் எங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணா செய்கிறேன் நான், எங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க. அடுத்த நாளில் இருந்து இவனுக்கு கிடைக்கிற சாப்பாடெல்லாம் இவன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வேலையாளுக்கு கொடுக்கணும். காசு எடுத்துகிட்டு வந்து அந்த வேலையாள் கொடுக்கணும். அந்த வேலையாள் இந்த ஒரு காரணத்தை வைத்து அவனை பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். நாட்கள் ஆனது. அப்பா அந்த பையனை கூர்ந்து கவனித்தார். அப்போ பார்த்தாரு, ஏன் என் மகன் சந்தோஷமாகவே இல்லை, எதுக்கு என் மகன் ஒரு மாதிரியா இருக்கிறான், உடல் அளவிலும் மனதளவிலும் என் மகன் ரொம்ப இதாக இருக்கிறானே அப்படின்னு. ஒரு நாள் அந்த பையன் உள்ளே அழுகும்போது அவங்க அப்பா போய் கேட்டாரா, மகனே
என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற, நான் உங்கள் அப்பா, நீ என்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுன்னு கேட்டப்போ அந்த பையன் அழுதுட்டாப்பா, ஒரு நாள் இந்த மாதிரி நான் வாத்து கூட விளையாடும்போது அந்த வாத்தை கொண்டுட்டேன், எனக்கு ரொம்ப பயம், நீங்கள் என்னை ஏதாச்சும் திட்டுவீங்க, என்னை அடிப்பீங்கன்னு பயம், அந்த பயத்தினாலேயே இந்த வேலையாள்கிட்ட நான் மாட்டிட்டு இவ்வளோ நாள் எனக்கு கூறிய பணம், எனக்கு கூறிய ஆகாரத்தை எல்லாம் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பையன் அழுது சொன்னான். அப்போது அவங்க அப்பா சொன்னாரா, மகனே, இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் எடுக்க, உபயோகிக்க, அழிக்க, நீ என்னவே இருந்தாலும், நீ என்னவே செஞ்சாலும், நீ என்னுடைய பையன், நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க மகனை ஏற்றுக்கிட்டு அந்த வேலையாளுக்கு பனிஷ் பண்ணி அந்த வேலையாளை வெளியே அனுப்புனானா. இன்னைக்கு அந்த 3வது வேலையாள் உங்களை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணி ஒருவேளை தப்பே பண்ணியிருக்கலாங்க. ஒருவேளை மனைவியோ கணவனுக்கு விரோதமாக, கணவி மனவனுக்கு விரோதமாக, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு விரோதமாக நீங்கள் ஒரு தப்பே செஞ்சிருக்கலாம். ஆனால் ஒன்று நினச்சிங்க, ஆண்டவர் எங்களை நீதிமானாக இருக்கும் போதே ரட்சிக்கலை, நாங்கள் பாவிகளாக இருந்தபோதே ஆண்டவராயிருக்கிற இயேசு எங்களுக்கு உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. எந்த கேஸ்ட் பார்க்கல, எந்த கலர் பார்க்கல, எந்த விதமான ஜாதியில் நீ இருந்த ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்தாரு. இன்றைக்கு எந்த சீக்ரெட், எந்த தேர்ட் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சமாதானத்தை, குடும்ப சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறானோ அவனை எடுத்துட்டு கர்த்தரை உங்கள் குடும்பத்தின் மெய்ப்பனாக, எஜமானனாக நீங்கள் வைத்தீங்கன்னா you will be the happiest couple in the world. Hallelujah. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என் குடும்பத்தில் வேணும்னு சொல்றீங்க? ராமேன் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வேலை, இது எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு 5 நிமிடங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாங்கள் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். We're going to pray. ஒரு பொருத்தனையோட, ஒரு தீர்மானத்தோட, ஒரு டிசிஷனோட இந்த காலையில் இந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம். அநேகருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் தடையாறதுக்கு சிலருடைய தகப்பனும் தாயும் காரணம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கோ, மனைவின் ஆசீர்வாதத்துக்கோ, தான் கல்யாணம் பண்ண கணவன், புருஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு தன்னுடைய மனைவி, இப்படி குடும்பத்துக்குள்ள உங்களை குழப்பி போற்ற அந்த 3வது நபர் யாரே இருந்தாலும் இப்போ நாங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் என்னோட சேர்ந்து ஜபிக்கணும். என்னுடைய குடும்பத்தின் தலைவனாக, அந்த 3வது ஹல்லேலூயா व्यक्तिயாக, அந்த 3வது பர்சனாக ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் என் குடும்பத்துக்குள்ளே வாங்கப்பா. எத்தனையோ தடவை எங்கள் வாயில் வந்திருக்கோம், இல்லை இது ஒத்து போகாத, டிவோர்ஸ் பண்ணிடணும்னா வசனம் சொல்லுது அது பொல்லாத, மன்னிக்க முடியாத ஒரு பாவத்துக்கு ஒப்பாக இருக்கு. இன்றைக்கு கண்களை மூடி உங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பம் ஹல்லேலூயா நீரோரத்தில் பாய்ச்சப்பட்ட மரத்தை போல செழித்திருக்கட்டும். என்னுடைய குடும்பத்தில் அநேக நேரங்களில் என் வீட்டில் நடக்கிற சண்டை அநேகர் பார்த்து சிரிச்சிருக்காங்க. என் வாழ்க்கையில் ஒரு சபைக்கு போகிறேன், ஒரு ஆண்டவருடைய வசனத்தை கேட்குற என்னுடைய குடும்பத்தில் அநேக போராட்டம், ஒரு மனப்பாடு கிடையாது, ஒரு தோழ்மை கிடையாது, ஒரு சகிச்சு கொள்கிற குணம் கிடையாது, அன்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீர் எங்களுடைய குடும்பத்தின் தலைவனாக, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் எஜமானனாக, தலைவனாக நீர் வருவீராக. ஆண்டவரே,
ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமான வசனம். ஆண்டவரே, யாரே இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, இவருடைய ஆண்டவரே செழிப்பான வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற எல்லா விதமான அந்த காலத்தின் வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால தன்னுடைய சக்தியை இழக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளே நீர் அசைவாடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. குடிகார கணவனை நீர் தொடுவீராக. என்னுடைய பேச்சை கீழ்ப்படியாமல் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. ஆண்டவரே, எந்த இடத்துல என் குடும்பம் விழுந்திருக்கிறதோ, எந்த இடத்துல நாங்கள் சோர்வை கண்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் ஓ ஹல்லேலூயா தனிமையாய் நிற்கிறோமோ, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரம் அதற்குள்ளே இறங்கி வரட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். சில தகப்பன் தாயும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, ஓ ஹல்லேலூயா மேரேஜுக்காக சில பேர் சொல்றீங்க, ஐயோ என்னுடைய மகளுக்கு அநேக ஆண்டுகளாக நாங்கள் ஒரு அலையன்ஸை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனால் சக்சஸ் ஆகவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லட்டும், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சிலருடைய குடும்பங்களில் இந்த ஆண்டுல அந்த கல்யாண ஓ ஹல்லேலூயா சப்தங்கள் இயேசுவின் நாமத்தினால கேட்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓ ஹல்லேலூயா தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடை தெரிகிறார். இந்த காலை நேரத்தில் எதிர்காலத்தில் இருக்கிற தடைகள், குடும்ப சமாதானத்தின் விரோதமாக போராடுகிற தடைகள், ஓ ஹல்லேலூயா பிசினஸ்ல, ஓ ஹல்லேலூயா ஆரோக்கியத்தில் இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக கரம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. we honor the marriage. அந்த ஆண்டவரை விவாகத்தை நாங்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். அது உம்மால உண்டானது, உம்மால உண்டானது. ஆண்டவரை, ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தனிப்பட்ட ஓ ஹல்லேலூயா விவாக வாழ்க்கையை அவர்கள் கனப்படுத்துவாராக. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.